ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 19/7/2025க்கான கேரளா நாட்டி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் ஒரு 4 நம்பர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, 0696 4706 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ நமக்கு இங்கே காமனாக மார்ச், ஏப்ரல், மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு 5 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள் 5 5. ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு 5. சரிங்களா, இந்த மாதிரி 5ன்னு சொல்லி அடிச்சுப்போம். நமக்கு சி போர்டு மட்டும் இந்த 5 கீழே உள்ள சி போர்டு லாஸ்ட்டாக எண்டிங் முடியுது பார்த்தீங்களா, அதோட பிசி நம்பர் சி போர்டு. ஸோ இதில் பிசி நம்பர் அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம 064 பிசி நம்பர் அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம சொன்ன மாதிரியே எடுத்தாச்சு. ஓகேங்களா, இப்போது நமக்கு 960 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உள் நம்பரில் 069 6 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 064 74 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க 40 நம்பரு. ஸோ இன்றைக்கி நாளைக்கு அடித்த மாதிரியே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது 96 அப்படிங்கிற இந்த 2 நம்பர் பாருங்கள், பர்டிகுலராக பிசி. அதே இந்த 06ங்கிறது பர்டிகுலராக பிசி. அப்போ இந்த 41 அப்படிங்கிற நம்பரும் பர்டிகுலராக பிசி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் அடித்தாங்கன்னா 48 41 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை, இந்த நான் திருப்பி நமக்கு வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. பிசியில் 14 அப்படிங்கிற நம்பரும் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பரை 48ங்கிறது திருப்பி 84 14. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய கெஸிங்கில் வந்து பார்த்தோன்னா சிங்கிளாக 41 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் சொல்கிற கெஸிங்கில் இந்த நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு நம்பர் 841 அப்படிங்கிற நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கெஸிங் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கெஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 411. இந்த 411 ஃபுல் பவர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 669. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு 696. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 125. இங்கே எண்டிங் முடிஞ்சது பார்த்தீங்களா, இங்கேருந்து பி போர்டு நம்பர் பாருங்கள் 125. 125க்கு ஃபுல் பவர் 670. ஸோ நமக்கு ரிசல்ட்டு 706. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எண்டிங்கில் முடிகிறது வந்து பார்த்தா திரும்ப 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது 190. 190 அப்படிங்கிறதுக்கு 6 4 5. ஸோ இந்த நம்பரு மறுபடியும் சி போர்டு 6 அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்க அப்படின்னா 456 ரம்மி நம்பராக அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ 456 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா பாக்ஸாக எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 456 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் பாக்ஸாக எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம், உங்களுடைய விருப்பம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுவும் ஒரு 40 நம்பருக்காக தான் நம்ம கெஸிங் எடுத்திருக்கோம். ஸோ 514 259 824 அப்படியே கிராஸாக பார்க்குறோம். சரிங்களா, கிராஸாக உள்ள இந்த நம்பர்ஸை மட்டும் பாருங்கள். 514க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 069. இது டிஏபி போர்டு தான் வந்திருக்கு நமக்கு 069. நெக்ஸ்ட்டு 259 பார்த்திங்க அப்படின்னா 704. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஏ போர்டு தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 824 பார்த்திங்க அப்படின்னா 379. இதுவும் டிஏ போர்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேட்சிங்கான உள்ள கெஸிங் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 451 952 241. 451க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 906. 952க்கான ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 9க்கு 4 5க்கு 0 2க்கு 7 407. ஸோ அடுத்து 241க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 796. சரிங்களா, இப்போ இந்த நம்பர்ஸ் 069 6 வச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் 696 அப்படிங்கிற நம்பரை 6 வச்சு மேட்ச் பண்ணிக்கிறோம். நமக்கு 0696. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 253 704 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு நமக்கு வேல் நம்பர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதாகுது. நமக்கு 6 அப்படிங்கிற நம்பர் மேட்சிங் பண்ணியாச்சு, 704 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போது இங்கே நமக்கு 379 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அப்போ 379 அப்படின்னு நம்ம டேரெக்டாக அங்கே வச்சோம்னா 379 இந்த நம்பர் வெளியே வரப்போகுது.
3796 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பரில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். மொத்தம் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு எந்த நம்பர்ஸ் விருப்பம் உள்ளதோ அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கம்பல்சரி என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த 841 ஒரு நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் கம்பல்சரி. நெக்ஸ்ட்டு இந்த 796 நாளைக்கு ஆல் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 அல்லது 3 அப்படிங்கிற நம்பர் தான் வந்து கிடைக்கிது. சரிங்களா? ஸோ நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 841 மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொடுத்தது 546 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நம்மளோட கெஸ்ஸிங்கில் 2, 3 அப்படிங்கிற நம்பர் வருது அப்படின்னா இந்த ஒரு 4D கெஸ்ஸிங்கில் மட்டும்தான் இது வந்திருக்கு 379. இதை நம்ம அப்படியே திருப்பணும் அப்படின்னா 69 73. ஸோ இதில் மட்டும்தான் நமக்கு நம்ம கால்குலேட்டிங் மெத்தடில் உள்ள 73 அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்கிது. சரிங்களா? ஸோ அதனால் 841 ஒரு நம்பரு, 973 ஒரு நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டுக்கு 2, 3 அப்படிங்கிற நம்பர் தான் நம்ம சார்ட் கெஸ்ஸிங்கில் நமக்கு இந்த பேட்டர்னுக்கு நமக்கு 2, 3லேருந்து இது ஒரு நம்பர்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த நம்பரையும் வந்து எடுத்து ட்ரை பண்ண சொல்கிறேன். 973 841 மொத்தம் நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3Dயாக பார்த்தீங்கன்னா 841 546 973 796 மொத்தம் 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஆல் போர்டுக்கு 2, 3 கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.